இப்போ ஷோ கொண்டு போலியா? ரொம்ப பெட் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 4 ரோட்ஸில் ஆக்மி கெனல் கிளப் ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 35th 36th 37th டாக் ஷோ வந்து பார்த்திங்கன்னா ஆல் பிரீட் சாம்பியன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடந்துச்சு. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் போயிருந்தேன். ஸோ இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் படித்த ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். ஸோ லாஸ்ட் டைமும் நான் வந்து கலந்துக்கிட்டேன், ஆனால் லாஸ்ட் டைம் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ உள்ளே போனோடனே வந்து பார்த்திங்கன்னா மேசிவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரே டேன்னு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஸோ ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அது ஏறி நின்று வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஓனரோட வந்து பார்த்திங்கன்னா நல்லா விளையாண்டுட்டு இருந்துச்சு ஜாலியாக. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கவர் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கவே நல்லாயிருக்கும் ஷோ வந்து பார்த்திங்கன்னா. ஸ்டாண்ட்ஸ் ஆகட்டும், அப்புறம் வந்து எந்த மாதிரி ப்ரைஸ்லாம் கொடுத்தாங்க எல்லாமே நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராட் வீலர் வந்து நல்லா இருந்துச்சு பெருசாக. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முதுகில் வந்து நல்லா கூலிங்காக வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் நினச்சி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் வச்சுருந்தாங்க எல்லா கிரேடியன்ஸ்க்கும். யூரோப்பியன் லைன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் லைன், டாபர்மேன் ஷோ நடந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு 2 நாளில் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே வந்து ஸோ டாபர்மேனுக்கும் நேட்டிவ் பிரீட்ஸ், அதாவது சிப்பிப்பாறை, ராம்புதூர் ஹவுண்டு, அப்புறம் பஷ்மி ஹவுண்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முதோல் ஹவுண்டு, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹவுண்ட் கேட்டகரிஸில் இருக்க எல்லா கேரவன் ஹவுண்டு, ஸோ ஹவுண்ட் கேட்டகரிஸில் இருக்க ஆல் நேட்டிவ் பிரீட்ஸ்க்கும், அப்புறம் யூரோப்பியனில் வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பியன் அண்ட் ஆஸ்திரேலியனில் வந்து பார்த்திங்கன்னா டாபர்மேனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டே சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா நடந்துச்சு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டே எடுத்த வீடியோ தான். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஹெவி காம்படிஷன். டாபர்மேன் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சிசிஜி வின் பண்ணுறதாகட்டும், சாம்பியன்ஷிப் அடிக்கிறதாகட்டும், ரொம்பவே நிறைய காம்படிஷன் இருந்துச்சு. ஸோ பார்க்குற இடம், திரும்புகிற இடம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் கேட்டகரி டாபர்மேன், அப்புறம் வந்து மேல் கேட்டகரி, பப்பி கேட்டகரி. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பார்க்குற இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேன் கலர் அண்ட் தென் பிளாக் கலரில் வந்து டாபர்மேன்ஸ் தான் ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இவர் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஸோ இப்போ இந்த பக்கம் போனவர். ஸோ டாபர்மேன் ஸ்டாண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்துட்டு இருந்தாங்க. ரெஃப்ரீஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா அண்ட் தென் வந்து ஜெர்மனிலேருந்து வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இன்விடேஷனில் வந்து போட்டிருந்துச்சு, நான் பார்த்தேன். ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து பந்தல் போட்டு ஸோ அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூலில் வந்து ஆடிட்டோரியம் கட்டியிருக்காங்க. ஸோ இண்டோர் ஆடிட்டோரியம். ஸோ அதிலே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா 3 ரிங்கு, அதாவது ஃபஸ்ட் ரிங் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபஸ்ட் ரிங்கு, செகண்ட் ரிங்கு, தேர்ட் ரிங்குன்னு போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா போசிங் கொடுக்குறாங்க பார்த்திங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா 3 டாக்ஸாக வச்சு அதில் ஃபஸ்ட்டு செகண்ட் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ 3 to 4 டாக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு அதில் பெஸ்ட் ஆஃப் 2 அந்த மாதிரி செலக்ட் பண்ணி கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ரவுண்டு கொடுத்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ டாகோட வாக்கிங் ஆகட்டும், டாகோட ஸ்ட்ரக்சரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ரெஃப்ரீஸ் வந்து நோட் பண்ணி பாயிண்ட்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ கப்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் சாம்பியன்ஷிப்பு, ஸோ அப்புறமேட்டு ஓவரால் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லைனாக வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு கப்ஸ் எல்லாமே. டாபர்மேனுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சரியான க்ரௌடு, அதாவது நிறையா பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாக் வந்து வச்சு நம்மளோட ஸ்ட்ரக்சரை பார்ப்பாங்க. அதாவது எப்படி வாக் பண்ணுது, ஒபே பண்ணதா, கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வாக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டாகாக வந்து செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ இருக்கிற எல்லா டாக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரன் பண்ண வைப்பாங்க. ஸோ அதில் வந்து ஓவரால் நோட் பண்ணுவாங்க. அந்த 3 டாக்ஸுமே நோட் பண்ணுவாங்க, ரெஃப்ரீஸ் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அதில் வந்து எது சூப்பராக இருக்கோ ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இப்போ இந்த 3ல் வந்து பார்த்துட்டாரு வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ரி பார்த்துட்டு எது வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஸ்ட்ரக்சரை பார்த்து கொடுப்பாரு. ஸோ அந்த ஸ்டாண்டு போஸ் எல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவர் சொல்லிட்டாரு. ஸோ அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு. ஸோ அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் இப்போ 2 பேரில் யாருன்னு பார்க்குறாங்க. செகண்ட் வந்து இவர் வந்து வாங்கிட்டார். ஸோ செகண்ட். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அடுத்தது நேட்டிவ் பிரீட்ஸ் எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நேட்டிவ் பிரீட்ஸ் பார்க்கலாம். நேட்டிவ் பிரீடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கோம்பை. ஸோ கோம்பை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ கோம்பையை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியன் ராட்டுன்னு கூட ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஸோ பயங்கர அக்ரெசிவ். ஸோ டீத்துமே வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணுவாங்க. டாகோட டீத்து, லெக்கு, போன், ஸ்ட்ரக்சரு, டெய்லு, அப்புறம் பால்ஸ் எல்லாமே செக் பண்ணுவாங்க. கம்ப்ளீட்டாக வந்து செக் பண்ணுவாங்க. தொட்டே செக் பண்ணுவாங்க, பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ ஃபீமேல் கேட்டகரிலையும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி செக் பண்ணுவாங்க.
ஸோ நேட்டிவ் ப்ரீட்ஸுக்கு வந்து ஐ திங்க் தமிழ்நாட்டில் இருந்தால் ரெஃப்ரி வந்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஜட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சேர்ந்தவர் தான் நினைக்கிறேன், இவர் தான் இருந்தார். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராம்பூர் ஹவுண்டு, கேரவன் ஹவுண்டு எல்லாமே இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ ராஜபாளையமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஷோ நடந்துச்சு. ராஜபாளையமே நிறைய பேர் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. ஸோ ஃபீமேல் கேட்டகரி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பப்பி கேட்டகரி, மேல் கேட்டகரி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரெண்டில் கலரு. ஸோ அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா முதல் ஹவுண்டு இருந்துச்சு. ஸோ ஹஸ்கியுமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஹஸ்கி அண்ட் தென் மின்பின், சவ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜாக் ரசல், அப்புறம் வந்து அக்கிரா. ஸோ இந்த மாதிரி ப்ரீட்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ இவர் வந்து ஜஸ்ட் ஒரு இதுக்கோசரம் எடுத்துகிட்டு வந்தார்னு நினைக்கிறேன், எனக்கு என்னென்னு தெரில. ஆனால் இவருமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஸ்டாண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பழகிறதுக்கோசரம் இவர் எடுத்துகிட்டு வந்திருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ ராஜபாளையம்லாம் வந்து பார்க்கவே சும்மா சூப்பராக இருந்துச்சு. குவாலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது வந்து ஃபீமேல் கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா ராஜபாளையம் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அப்புறம் கேரவன் ஹவுண்டு, முதல் ஹவுண்டு, ஸோ அப்புறம் ராம்பூர் ஹவுண்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ப்ளேஸ் அடித்தார். ஸோ இது வந்து மின்பின் வந்து பார்த்திங்கன்னா டாய் பிரீடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா வந்திருந்தாங்க. ஸோ ஐ திங்க் இவங்க வந்து நம்ம சேலத்தில் தான் இருக்காங்க. ஸோ அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதோல், ராம்பூர் ஹவுண்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேரவன் ஹவுண்டு எல்லாமே இருந்துச்சு. ஸோ அந்த சென்டராக உட்காந்துருக்க டாக் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ப்ளேஸ் பண்ணாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ராஜபாளையம் ஒன்று நின்றுட்டுருக்கு. ஸோ அப்புறம் அங்கே ஒரு ஹவுண்டு நிற்குது. ஸோ ஹவுண்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா பஷ்மி ஹவுண்டுன்னு ஒரு கேட்டகரி இருக்குது. ஸோ பஷ்மினா வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, காதில் வந்து லைட்டாக ஹேரியாக இருக்கும். ஸோ அந்த இதுவுமே நான் கவர் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வந்து காட்டுறேன். பார்த்திங்களா எவ்வளோ ஜெய்ஜான்டிக்காக இருக்குது, பார்க்கவே லுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ இவன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ப்ளேஸ் அடித்தான். அதாவது இந்தியன் சாம்பியன்ஷிப் இதில் வந்து அவன் வந்து வின் பண்ணான். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பஷ்மி ஹவுண்டு. ஸோ பஷ்மி ஹவுண்டுனா வந்து பார்த்திங்கன்னா நேட்டிவ் ப்ரீடோட ஸ்ட்ரக்சர்லேயே இருக்கும். பட் ஆனால் டெய்லில் அப்புறம் உடம்புல வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஃபர் இருக்கும், காதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபர் இருக்கும் லைட்டாக. ஸோ உங்களுக்கு வந்து வாக்கில் இருந்து தெரியாது. ஸோ பக்கமாக வரப்போ பார்த்திங்கன்னா நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அதாவது நேட்டிவ் ப்ரீடில் எனக்கு கொஞ்சம் ஹேரியாக வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி பஷ்மி ஹவுண்டு போகலாம். ஸோ எதுக்கு வந்து துணி போட்டு மூடுறாங்கன்னா, ஸோ வெயில் ஓவராக இருந்தனால வந்து பார்த்திங்கன்னா டாபுக்கெலாம் இழப்பு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பாடி வந்து ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் தண்ணியில் நினச்சி வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா ப்ரீட்ஸும் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அப்புறம் வந்து டாய் பொமேரியனில் வந்து பார்த்திங்கன்னா இவன் அழகாக இருந்தான், க்யூட்டாக இருந்தான். ஸோ இவர் வந்து நெக்ஸ்ட் டே பார்ட்டிசிபேட் பண்ணுறப்ப இவர் வின் பண்ணிட்டார். ஒரு சிங் ஒருத்தர் வந்திருந்தார். ஸோ டாய் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 பார்ட்டிசிபெண்ட்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கன்னியோட வந்து ஸ்டாண்ட்ஸ் வந்து நடந்துச்சு. ஸோ கன்னியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் கேட்டகரியில் வந்து நிறையா டாக்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்துச்சு. ஸோ அதோட வாக் அவுட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு தெரியும். ஸோ இது எல்லாமே இப்போ நடந்தது எல்லாமே சாட்டர்டே நடந்தது தான், அதாவது August 15 அன்றைக்கி நடந்த ஈவெண்ட் தான் இது எல்லாமே. ஸோ 16 அன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ப்ரீட்ஸு, அதாவது இருக்கிற எல்லா ப்ரீட்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நடந்துச்சுங்க இது. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா அண்ட் ஜெர்மனி நினைக்கிறேன். ஸோ இவங்க 2 பேரும் நெக்ஸ்ட் டே தான் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, அதாவது ரெஃப்ரி பண்ணாங்க. ஸோ பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது பார்த்திங்களா, லுக்கு வந்து நடக்கிறப்ப செம்ம அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆனால் அந்த மாதிரி வரக்கூடாது உடம்புல பாருங்கள். அது எதனாலனா உப்பு அதிகமாக போட்டு அது உப்பு பொருள் போட்டிருக்கோம். ஸோ லைனாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாகாக வந்து செக் பண்ணி ஸோ வந்து பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்ருப்பாங்க. ஸோ எல்லாேருக்கும் பேட்ச் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ லைன் நம்பர் 34, 35, 36ன்னு சொல்லிட்டு, அதாவது நேட்டிவ் பிரிட் கன்னி லைனப்பில் வந்து பார்த்திங்கன்னா பேட்ச் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கணக்கு பண்ணி போட்டுட்ருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நல்ல ஹைட்டில் இருந்துச்சு. ஃபீமேலில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஹைட்டில் அரௌண்ட் ஒரு 29+ இன்ச்சஸில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா, கேரளா, ஆந்திர பிரதேஷ் அங்கேருந்துலாம் வந்தாங்க. பட் ஆனால் நம்ம சைடில் இருந்து அவ்வளோவா பீப்புள்ஸ் வரல. ஸோ கோயம்புத்தூர் பீப்புள்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்திருந்தாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து ப்ரைஸஸ் வின் பண்ணது கர்நாடகா அண்ட் தென் பெங்களூர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேஷ் அங்கேருந்து தான் வந்திருந்தாங்க. ஸோ இவன் பார்த்திங்கன்னா செம்ம அழகாக இருந்தான். ஸோ இவன் வந்து ராம்பூர் ஹவுண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய ரவுண்டு வந்து நோட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ லுக்கு, ஹைட், ஏன்னா 2 பேருமே வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தானுங்க. அவன் ஹைட்டில் தான் இவன் வந்து சூப்பராக இருந்தான். பட் ஆனால் இவன் பாடி ஸ்ட்ரக்சரில் இவன் சூப்பராக இருந்தான். ஸோ அதனால் 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு
அரௌண்ட் ஒரு 20 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா போச்சு இவங்க 2 பேரில் யார் ஃபஸ்ட்டு செகண்ட்னு சொல்கிறதுக்கே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 டாக் மட்டும், அதாவது இந்த கேட்டகரியில் 2 டாக் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு செகண்ட் யாரோ அவங்களுக்கு சாம்பியன்ஷிப் கொடுத்துருவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணானுங்க. அதில் அந்த ஹைட்டாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா வின்னிங் டாகாக இருந்தான். ஸோ சூப்பராக இருந்தான். வால் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாட்டை மாதிரி இருந்துச்சு அழகாக. ஸோ நேட்டிவ் பிரிட்ஸில் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா வால் முடிச்சிருக்கும். எல்லா டாகுமே நேட்டிவில் வந்து கன்னி, சிப்பிப்பாறை, கோம்பை, கேரவன், ராம்பூர் ஹவுண்டு, பஷ்மி ஹவுண்டு எல்லாத்துக்கும் வாலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த முடிச்சிருக்கும். ஸ்ட்ரக்சரே சூப்பராக இருந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா லுக் ஆகட்டும், வாக் ஆகட்டும் செம்ம அழகாக இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சொன்னால டாபர்மேன் வந்து ஃபைனல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ண டாபர்மேன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போசிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ரிங்கில் ஸோ அதுவுமே நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு யாருன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சிப்பிப்பாறை வந்து பார்த்திங்கன்னா மேல் கேட்டகரின்னு நினைக்கிறேன். ஸோ மேல் கேட்டகரியில் வந்து நடந்து செக் பண்ணி அதில் வந்து எந்த சென்டராக இருக்கவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸ்ட்ரக்சர் ஆகட்டும் எல்லாமே, ஹைட் ஆகட்டும், வெயிட் ஆகட்டும் சூப்பராக இருந்துச்சு. பாடி ஸ்ட்ரக்சர், மூவ், வாக்கு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதில் வந்து வாக்கு நான் வந்து தெரிய வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து கப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பஷ்மி ஹவுண்டு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அதில் வந்து ஒரு 3 டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ பஷ்மி ஹவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் கேட்டகரியில் வந்து ஒரு 3 டாக்ஸ், மேல் கேட்டகரியில் ஒரு 3 டாக்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. சூப்பராக இருந்தது. அந்த பிளாக் ஆஷ் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃபர் உடம்புலையுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழகாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதோட டீத் ஆகட்டும், பாடி ஸ்ட்ரக்சர், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாடி ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ ஐ திங்க் இது வந்து மேல் ஃபீமேல் கேட்டகரின்னு வந்து செப்பரேட்டாக வைக்கல. ஸோ ஓவராலாக பஷ்மி ஹவுண்ட், ஏன்னா குவான்டிட்டி வந்து 3 தான் இருந்தனால ஸோ ஓவராலாக வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே போகிறது வந்து மேலு, இங்கே போகிறது வந்து ஃபீமேலு. ஸோ அப்படி தான் நினைக்கிறேன். மொத்தமே 3 டாக்ஸோ 2 டாக்ஸோ தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து அப்படியே ஓவராலாக வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து பப்பி கேட்டகரியிலையும் ஒரு டாக் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அந்த பக்கம் நின்றுட்டுருக்காங்க, அது என்னன்னு தெரில. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ராஜபாளையம் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணாங்க. ஸோ மேல் கேட்டகரி, பப்பி கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா 8 மந்த் 9 மந்த் பப்பீஸ் இவனுங்கலாம். ஸோ இவனுங்களும் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஷோ பண்ணானுங்க. ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி நீங்கள் ஷோ பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி பப்பீஸ் ஏதாச்சும் வேணும்னா, டவுட்ஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் அந்த டாக் ஓனர்ஸ் கொண்டு போகலாம். சும்மா இவன் வந்து பார்த்தீங்கன்னா தீரன்னு சொல்லிட்டு நம்ம சேலத்தோட டாக் தான். சேலத்தில் வந்து ஒருத்தர் வந்து வளர்த்திட்டு இருக்காரு. ஏன் ஷோக்கு கொண்டு வரலன்னு கேட்டால் சோஷியலைஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காரு. சும்மா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காரு. ஸோ இவனுமே வந்து ரொம்ப அழகாக இருந்தான். ஸோ ரொம்ப துருன்னு ஜாலியாக வந்து பார்த்துட்டு இருந்தான். நல்லா ஒபே பண்ணான். சவுண்ட் எதுவுமே போடல. நல்லா ஃப்ரெண்ட்லியாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தான். நாங்களும் கொஞ்ச நேரம் வந்து பார்த்திங்கன்னா தொட்டு விளாண்டுட்டு இருந்தோம் அவங்க கூட. ஸோ நல்லாவே வந்துட்டான். எங்கள் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டான். ஸோ இந்த அக்கா வந்து கொஞ்சிட்டு இருந்தாங்க ரொம்ப நேரமாக. ஸோ அழகாக இருந்தான் பார்க்குறதுக்கு, க்யூட்டாக. ஸோ ராஜபாளையத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து செக் பண்ணாங்க. ஸோ இப்போ பார்க்குறது எல்லாமே சாட்டர்டே நடந்தது தான். இது எல்லாமே வந்து சாட்டர்டே நடந்த ஈவெண்ட்டு தான். சண்டே ஈவெண்ட்டு பயங்கரமாக இருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும். அதுவும் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும். சண்டே வந்து ரொம்ப நேரம் என்னால் எடுக்க முடியல. ஸோ கொஞ்ச நேரம் தான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தேன். ஸோ உங்களுக்கு அது எல்லாமே நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பியன் இதில் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ண சாம்பியன்ஷிப் டாக்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கப்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ அதில் வந்து ஃபோட்டோ செரமனி வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இவங்க எல்லாமே வந்து ஏபி அந்த சைடு தான். ஸோ இவங்க இந்த அண்ணனும் நான் ரெகுலராக பார்ப்பேன் எப்பயுமே. ஸோ வருவாங்க. ஸோ டாக் வந்து பார்த்திங்கன்னா போஸ் கொடுக்கறதுக்கு பார்த்திங்களா எப்படி அழகாக கையிலேருந்து தூக்கி போட்டு ஃபோட்டோக்கு எடுக்கிறாரு. ஸோ டாபர்மேனுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர காம்படிஷன், ஹெவி காம்படிஷன். ஸோ நிறையா பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ செலக்ட் பண்ணுறதுக்கு, ஃபைனல் பண்ணுறதுக்கே ரொம்ப டிலே ஆகிடுச்சு. ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து ப்ரைஸஸ் வின் பண்ணாங்க. ஏன்னா குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால் நிறையா ப்ரைஸஸுமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க.
ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ண எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க டாகோட வந்து கப்ஸ் வச்சு அழகாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் வந்து நிறையா இன்ஸ்டாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேம் ஆனவங்களும் இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சண்டேக்கு வந்துட்டோம். சண்டே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் பார்த்தது வந்து பீகிளோட ஷோ தான். ஸோ பீகிள் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. குவாலிட்டி வைஸ் ஆகட்டும், லுக் ஆகட்டும், ஸ்டாண்ட் ஆகட்டும், வாக் ஆகட்டும், ஸோ ஸ்ட்ரக்சர் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ பீகிள்லையுமே வந்து ஃபீமேல் கேட்டகிரிலையும் நிறைய டாக்ஸ் இருந்துச்சு, மேலேயும் நிறையா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எல்லாருக்கும் பிடிச்ச டேனோடது வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சு. ஸோ டேனில் வந்து ஹர்லி குயின், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்டனில் வந்து நான் எந்த கலருமே வந்து நான் பார்க்கல. ஸோ ஃபுல் பிளாக்ல வந்து பார்த்தேன். ஸோ டால்மேஷனுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை வந்துருந்துச்சு பார்த்தேன். ஸோ டால்மேஷனுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு பார்க்க. ஸோ ஹர்லி குயின் வந்து பார்த்திங்கன்னா செம்ம அழகாக க்யூட்டாக இருந்தான். ஸோ இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ரெஃப்ரீஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா சண்டே வந்து பார்த்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அக்கீரா கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா 2 டாக் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ அவனுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருந்தான். ஸோ ஒன் சைடு பார்க்குறதுக்கு பேட்டர்ன் எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ இந்த சைடு பேட்டர்ன் பாருங்களேன். ஸோ அழகாக வந்து அவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக கோட்டிங் கொடுத்த மாதிரி சூப்பராக இருந்தான். ஸோ அப்புறம் இன்னொரு ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா அல்பினோவில் இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. அதுவுமே ஃபுல் ஒயிட்டில் இருந்துச்சு. ஸோ டேனோட காம்படிஷன் தான் செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ அக்கீராவுமே வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணி அழகாக ஸ்டாண்ட் எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் பிரீட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மின்பின், ஜாக்ரஸில் இந்த மாதிரி கேட்டகரிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டகரிலாம் வந்து பார்த்திங்கன்னா டேபிளில் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சர், போஸ் அவுட் எல்லாமே வந்து நோட் பண்ணுவாங்க. போஸிங் நோட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து வாக் எல்லாமே நடக்கும். ஸோ டேஷ் அவுண்டு, ராட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருந்தாங்க. ஸோ அப்புறம் இந்த ராட்டை வந்து பார்த்திங்கன்னா துருன்னு வந்து பார்த்திங்கன்னா வாயில் பால் தூக்கி போட்டார், அழகாக வந்து பிடிச்சிட்டு இருந்தான். நான் சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் வச்சுருக்காங்க. பட் ஆனால் இந்த மாதிரி ஷோக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வரது இல்லை நிறையா பேர். ஸோ ஆனால் அதர் ஸ்டேட் பீப்புள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அப்புறம் இந்த மீன்பின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலம் ரெப்ரசன்ட் பண்ணி தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து சேலத்தில் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இவனுமே வந்து பார்த்திங்கன்னா கப்பு நிறையா அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன், இந்த ஃபீமேலும். ஸோ பொமேரியன் டாய் பிரீடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ அழகாக கட்டிங்லாம் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இருந்தாங்க. ஸோ இதோட வாக் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ 3 பேர் நிற்க வச்சு யார் வந்து ஃபைனலாக வந்து ஃபஸ்ட்டுன்றதை வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அகைன் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் பண்ணுறதுக்கு வந்து டிலே ஆகிடுச்சு. ஸோ அகைன் வந்து ஒரு வாக் போக சொன்னாங்க. எல்லாத்தையும் 3 பேரையும் வந்து பார்த்திங்கன்னா வாக் பண்ண போக சொன்னாங்க. ஸோ இண்டிவிஜுவலாகவும் 3 பேர் லைனாக வந்து பார்த்திங்கன்னா வாக் பண்ணி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டில் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லுக்கு எல்லாமே செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ரெஃப்ரி ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு ஃபைனல் பண்ணுறதுக்கு. ஏன்னா எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கானுங்க. ஸோ அதில் வந்து பெஸ்ட்டு டாப் அப்படின்னு செலக்ட் பண்ணுறதுக்கோசரம் ஸோ எல்லாரையும் வந்து அகைன் வாக் போக சொன்னாங்க. ஸோ கிரேடனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது நடந்துகிட்டு இருந்துச்சு கிரேடனுக்கு. ஸோ கிரேடன் தான் நிறையா வந்துருந்துச்சு. கிரேடன் அப்புறம் வந்து யூரோப் டாபர்மேன் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ வின் பண்ணவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பியாக வந்து அவங்க டாக்ஸை வந்து வீட்டுக்கு கப்ஸோட வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பியாக வந்து கிளம்பிட்டு இருந்தாங்க எல்லாருமே. ஸோ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் கைஸ்.